இன்னொரு அடையாளம் சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹ் பிடித்தமான நாளில் உயர்ந்த அமலாய் சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் அல்லாஹ் சொல்றான்னா, இதைவிட சிறந்த அமலாய் நாம் செய்கிற சதக்காக்கள், சின்ன சின்ன சதக்காக்கள், இதைவிட சிறந்த அமலாய் நாம் பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்குதல், இதைவிட சிறந்த அமலாய் உறவுகளை பேணி வாழுதல், இதைவிட சிறந்த அமலாய் உற்றாரோடு சேர்ந்து வாழுதல், சண்டை இல்லாமல் வாழுதல், தொழுகையோடு பேணிக்கையோடு வாழுதல் என்று நாம் செய்கிற சின்ன அமலை அல்லாஹ் அவ்வளோ பெருசாக புரிஞ்சுக்கிறான்னா, நாம் செய்கிற பெரிய பெரிய அமல்களுக்கு அல்லாஹ் தருகிற கூலி நம்மால் நினைத்து பார்க்க முடியாது. அதனால் சின்ன அமலை விடாமல் செய்வோம். நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த 10 நாட்களில் பெற்றோர்களோடு அனுசரணையாய், குடும்பத்தினரோடு அன்பானவர்களாய், உறவுகளோடு சண்டை இல்லாதவர்களாய், யாருக்கும் மத்தியில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாத ஒரு அன்பான சமுதாயமாய் வாழ்ந்தால் மிக உயர்ந்த கூலியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சின்ன தஸ்பீஹை கொடுத்து, இதை விட பெரிய அமலா உங்களால் என்ன செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் என்று அது இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி தருகிற அற்புதமான பாடங்கள் எல்லாம் நாம் அடைந்திருக்கிற இந்த துல்ஹஜ்ஜுடைய நாளை எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதற்கு உண்டான, எப்படி அதை கழிக்க போகிறோம் என்பதற்கு உண்டான ஒட்டுமொத்த பொக்கிஷத்தின் சாவி அல்லாஹ் நம்ம கையில் தந்திருக்கிறான். ஒட்டுமொத்த பொக்கிஷத்தினுடைய சாவி நம்ம கையில் இருக்கிற மாதிரி இந்த 10 நாட்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா அமல்களையும் நாம் நேசிக்கிற இடத்துல நம்மால் என்னென்ன அமல்கள் முடியுமோ, செல்வம் இருந்தால் செல்வத்தினால், நம்மால் உடல் ஆரோக்கியம் இருந்தால் ஆரோக்கியத்தின் மூலமாய், நம்மால் ஏழைகளுக்கு உணவு அளிக்க முடிந்தால் உணவளித்து என்று என்னென்ன வகையில் செய்ய முடியுமோ எல்லா அமலையும் செஞ்சென்றால் இந்த நாளுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்வினுடைய முசீபத்தை விலகுவதற்கு, இந்த நாளுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்வினுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்குண்டான மிக பாக்கியம் மிகுந்த ஒரு நாள் என்பதை மார்க்கம் அற்புதமாய் கற்றுத்தருகிறது.